வணக்கம் மக்களே, நான் உங்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தளபதி விஜய் அவரோட அரசியலையும் இப்போ கிளம்பியிருக்கிற வதந்திகளையும் பத்தி NDTVக்கு ஒரு தரமான பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். கொஞ்ச நாளா சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஒரே பேச்சாவே இருந்துச்சு. விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டாரு, அவருக்கு பிஜேபி தரப்புல இருந்து CBI மூலமா செம பிரஷர் வருது, அதனால அவர் சைலண்ட் ஆகிட்டாருன்னு ஒரு குரூப் வதந்தியை கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. விஜயும் வெளியில வந்து எதுவும் பேசாம இருந்ததால இதெல்லாம் உண்மையோன்னு பலருக்கும் ஒரு டவுட் வந்துடுச்சு. ஆனா இப்போ விஜய் அந்த வதந்தி பரப்புனவங்களுக்கு செமையா ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. NDTV டீம் கிட்ட விஜய் இதை பத்தி ரொம்ப நேரமா பேசியிருக்காரு. குறிப்பா அங்க போன ரிப்போர்ட்டர் வசுதா ராஜகோபால் விஜயை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல அவர் ரொம்ப துணிச்சலானவர், எல்லா விஷயங்களையும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. விஜய் அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 33 வருஷம் சினிமாவில் இருந்துட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறது ஏதோ டக்குன்னு எடுத்த முடிவு கிடையாது. ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். சினிமா விட்டு வந்தாலும் அரசியல் தான் இனி என்னோட முழு கால எதிர்காலம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட மௌனத்தை பத்தி கேட்டதுக்கு, என் மௌனம் வலிமையற்றதுன்னு நினைச்சுக்காதீங்க, அது ரொம்ப வலிமையானது அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி ரேஞ்சுக்கு மாசா பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த கரூர்ல நடந்த சம்பவம் பத்தி பேசி ரொம்ப வருத்தப்பட்டாராம். முக்கியமா ஜனநாயகன் படத்துக்கு வர்ற பிரச்சனைகள் பத்தி பேசும்போது, என்னால ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அரசியல்ல முழுசா இறங்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை முடிக்க நினைச்சேன். தயாரிப்பாளர் இப்போ கஷ்டப்படுறது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல, நீங்க இந்த தேர்தல்ல கிங் மேக்கரா இருப்பீங்களான்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு, எனக்கு கிங் மேக்கரா இருக்கிற விருப்பம் இல்ல, கிங் ஆகிறதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்காரு. விஜய் பொதுவா தமிழ் ஊடகங்களை தள்ளி வச்சுட்டு ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும், அவரோட குரல் இந்தியா முழுக்க ஒலிக்கணும்னு அவர் அப்படி பண்ணிருக்கலான்னு தோணுது. மொத்தத்துல தளபதி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, அவர் கண்டிப்பா பின்வாங்க மாட்டாருன்னு இந்த பேட்டி மூலமா தெளிவா தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.